கலியுகத்துல எந்த முருகனுக்கும் இல்லாத சிறப்பு வந்து திருச்செந்தூர்ல இருக்கு. ஏன் பௌர்ணமிக்கு தங்க சொல்லுங்கன்னா, இன்னைக்கு இமாச்சல் பிரதேசத்துல நான் ஒரு கோயிலை உணர்ந்து அந்த ரிசர்ச்சுக்காக கிளம்புறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கேன் சார். அந்த கோயில நடக்கிற சிறப்பு வழிபாடு பௌர்ணமி வழிபாடு தாங்க சார். யார் ஒருவர் பௌர்ணமிக்கு அந்த முருகரை பார்க்கணும் வாழ்க்கை மாறுது சார். இது திருச்செந்தூர் முருகர் சார். சரி, திருச்செந்தூர் முருகர் எவ்வளவு கருணையானவர். அவரை சொல்றாங்க சூரன் அழிச்சார் எல்லாம் அது ஓகே. ஆனால் அவர் சூரனை கூட அவர் மொத்தமா அழிக்கல. சேவலா மாத்தினார், மயிலா மாத்தினார். அவ்வளவு கருணையான தெய்வத்துக்கு ஒண்ணு சொல்றாங்க சார். திருச்செந்தூர் முருகரை வந்து கடத்தி கொண்டு போயிட்டாங்க. தெரியும், டச்சுக்காரர்கள் வந்தாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த கொள்ளையர்கள் கொண்டு போய் நடுவுல போக முடியாம ரொம்ப சிரமம். கொள்ளையர்கள் கொண்டு போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு அம்மா வீட்டுல வச்சிருக்காங்க. உண்மை சமஸ்தார் வரலாறு இருக்கு. ஒரு அம்மா வீட்டுல வச்சிருக்காங்க சார். என்ன சொல்லுங்க கொள்ளைக்காரங்க, நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி இந்த சிலையை எடுத்துக்கிறோம். எடுத்து வந்ததுக்கு யார்ட்டுமே சொல்லக்கூடாது, நாங்க அதிகாலையில கிளம்பிடுவோம்னு சொல்லியிருக்காங்க சார். அப்ப இந்த அம்மா முருகரை வச்சுட்டு, அட பாவி பசங்களா, எத்தனை கோடி மக்கள் அணுங்கிற தெய்வத்தை எப்படி கடத்திட்டு போறீங்களே அப்படின்னு. அப்பயும் அந்த அம்மா முருகர் பாசம் பாருங்க, இப்படி கொண்டு வந்தீங்களா. முருகர் அங்க ராஜா மாதிரி இருப்பாரு, சோறுகீரி எதனா அங்க வைக்கலாம்னு அந்த அம்மா பாக்குறப்ப அவங்க வீட்டுல எதுவுமே இல்லைங்க சார். சிறுபருப்பு கஞ்சியும் தோசை இருந்திருக்கு, தோசை மாவும். இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, பக்தியில இவங்க போய் அந்த எல்லாம் ரெடி பண்ண வர கேப்ல முருகருக்கு சிறுபருப்பு கஞ்சியும் தோசையும் படைச்சிருக்காங்க சார். இப்ப இந்த நிமிஷம் பேசுறேன் சார். இப்ப வரைக்கும் திருச்செந்தூர்ல முருகனுக்கு காலை பிரசாதம் சிறுபருப்பு கஞ்சி தோசை தாங்க சார். எப்படி பாருங்க சார். அந்த அம்மா போய் சொல்லி நைட்டு இதை படைச்சோன்னே அங்க முருகர் கனவுல சொல்லி இப்போ வரைக்கும் முருகருக்கு வந்து சிறுபருப்பு கஞ்சியும் தோசையும் தான் காலைல ஆகாரம். எல்லாம் முருகர் செய்யும் திருவிளையாடல் தான். இப்படி பாருங்க, நிச்சயமா சார். ஒரு பக்தை கொடுத்ததே வரலாற்று ஆகிட்டாரு பாருங்க.